எந்த ராசிக்கு செவ்வாய்க்கிழமையில் இருந்தால் என்னெல்லாம் நன்மை பார்க்கலாமா? ஒரு கிழமையும் ஒரு ராசிக்காரங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு சேரும். உங்கள் ராசிக்கு என்ன கிழமை, அப்போ அந்த கிழமைக்கு உரிய தெய்வம் என்ன தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரதத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வாங்க பதிவுக்கு போகலாம். முழு பதிவையும் பாருங்கள். அப்போ தான் எந்த ராசிக்கு அப்படின்றது தெரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது முருகப்பெருமானோட அருள் கிடைச்சாலே போதுங்க. துன்பங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கான நமக்கு ஒரு வழிகாட்டியாகவே முருகர் இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். மங்கள வாரம் அப்படின்னு அழைக்கப்படுற செவ்வாய்க்கிழமையில் ஒரு சில பேர் நல்ல காரியங்களை தவிர்க்கிறது உண்டு. ஆனால் ஆன்மீக ரீதியாக ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் இது பார்க்கப்படுது. நீங்கள் டெய்லி, அதாவது செவ்வாய்க்கிழமையில் காலையில் எந்திரிக்கும் போதே ஓம் சரவணபவாய நம அப்படின்னு சொல்லிட்டே ஏஞ்சிருங்க. உங்கள் மன கஷ்டங்கள் அத்தனையும் போக்கும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை மட்டும் இல்லைங்க, செவ்வாய் கிரகம் அதாவது அங்காரகனை நினச்சி கூட ஓம் அங்காரகாய நமக அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த நாளில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், அந்த நாளில் மட்டும் இல்லைங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தைரியம், ஒரு புது சக்தி உங்களுக்குள்ளேயே உண்டாகுங்க. செவ்வாய்க்கிழமையில் மாலை நேரத்தில் சுத்தம் செஞ்சு மஞ்சள் கலந்த நீரை வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு செழிப்பையும் ஒற்றுமை எதிர்மறை சக்தியால் அகல உதவுங்க. விளக்கேற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரையில் ஏற்றுறது ரொம்பவே விசேஷங்க. மாலையிலையும் அதே மாதிரி 6 to 6:30 தீபம் ஏற்றுறது சிறந்தது. 2 அகல் விளக்குகளை நல்லெண்ணெயோ இல்லை நெய் தீபமோ ஏற்ற செவ்வாய் தோஷம், கடன் பிரச்சனை, வழக்கு, தடை இது எல்லாமே நீங்குங்க. வழிபாட்டில் நீங்கள் வெற்றிலை, செம்பருத்திப்பூ, எலுமிச்சை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த நன்னாளில் சிகப்பு கலர் மலர்களை பயன்படுத்துறது ரொம்பவே விசேஷங்க. செம்பருத்திப்பூ, செவ்வரளிப்பூ இதெல்லாம் பயன்படுத்துறது கிரக தோஷங்களை நீக்கி முருகப்பெருமானின் அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைச்சி தடைகள் அனைத்தையும் நீக்கும். இது எல்லாருமே செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்க செய்யும்போது அவங்களுக்கு இது இன்னும் ஒரு புது பலனை தரும் அப்படின்னே சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்பவே நல்லது. இது தவிர தண்ணீர், சிவப்பு நிற துணி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிவப்பு நிற துணி இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஒருத்தருக்கு தானமாக நம்ம கொடுக்கும்போது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் சேருங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஓம் சரவணபவா அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம், வேல்மாறலை படிக்கலாம், முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், துர்க்கைக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றலாம். அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கும் ராகு காலத்தில் இந்த நன்னாளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. வெற்றிவேல் முருகா அப்படின்ற மந்திரத்தை எதையும் என்னால் சொல்ல முடியாதுங்க, நான் எங்கேயும் போகலங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்றவங்க வெற்றிவேல் முருகா அப்படி இல்லைனா ஓம் சரவணபவா இந்த 2 வெற்றி தரக்கூடிய மந்திரத்தை 21 முறை மட்டும் சொன்னாலே போதுங்க. மன அமைதி, நல்ல உறக்கம், எதிர்மறை எண்ணங்கள் விலகல், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுறதுன்றது அது மாதிரி எல்லா விதமான பலன்களும் உங்களோட இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ பார்க்கலாமா எந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான விரதத்தை நீங்கள் எல்லாருமே செய்யலாம். குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்கள் செய்யும்போது ஒரு புதுவிதமான பலன் கிடைக்கும். புதுவிதமான பலன்றதை விட செவ்வாயோட அருள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் செய்யும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை கிரகத்தோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே உகந்தது. அவங்க மட்டும் இல்லாமல் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் மொத்தம் இந்த 4 ராசிக்காரர்கள், அதாவது மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த ராசிக்காரர்கள் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது திருமண தடை உள்ளவங்க, ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா தோஷத்தோட தாக்கம் குறையும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி கவசம், சண்முக காயத்ரி மந்திரம் உச்சரிக்கிறதுனாலையும் துர்க்கை வழிபாடு மேற்கொள்கிறதுனாலையும்
எப்படி சொல்கிறது, ஜாதகம் அவங்களோட இதுவும் குறையுங்க. அதனால் திருமணம் கூடி வர்றதுக்கு, கிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கு இந்த ராசிக்காரங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தை மேற்கொண்டுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் நீங்கள் அனுபவபூர்வமாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த விரதத்தை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மற்றொரு பதிவில் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன்.